இந்த எக்ஸாம்பிள் சம்மில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லாஸ்ட்லேருந்து ரெண்டு டேர்ம்ஸாக நம்ம பேர் போட்டுக்கணும். பாருங்கள், இந்த ரெண்டு டேர்மும் ஒரு பேர், அதே போல் இந்த ரெண்டு டேர்மும் ஒரு பேர். இந்த 64x⁴ மட்டும் சிங்கிளாக இருக்குது. ஓகே, ஸோ 8 × 8 64 அண்ட் x² × x² x⁴. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 64x⁴ வருது. ஓகே, நவ் இதுக்கு சிம்பிள் சேஞ்ச் பண்ணோம்னா இது மைனஸ் ஆகிடும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பேர் எடுத்து இங்கே எழுதிக்கணும். -16x³ + 17x². ஓகே, இப்போ கோஷியன்ட்டில் என்ன இருக்குது பாருங்கள், 8x² இருக்கு இல்லையா? ஸோ 8x² வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே ஃப்ரண்ட்டில் வைக்கணும். 2 × 8 16. ஸோ 16x². ஓகே, இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா -16x³ இல்லையா? ஸோ -16x³. இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 16x². ஸோ 16x² இதை டிவிஷன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 டைம் வரும் இல்லையா? ஸோ -1 116. தென் இங்கே x² இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ பவர்லேருந்து நம்ம 2 கழிச்சிட்டோம்னா 3 - 2 1. ஸோ ஒரு x மட்டும்தான் வரும். ஓகே, ஸோ நம்ம இங்கே ஒரு -x மட்டும் போட்டுக்கலாம். அதாவது -1xன்றதும் -xன்றதும் ஒன்று தான் இல்லையா? அதே -x இங்கேயும் நம்ம போடணும். ஓகே, இப்போ இந்த -xஆல் இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். தென் -x × -16x² வந்து -16x³. அடுத்து -x × -x + x². ஓகே, இப்போ நம்ம மைனஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ சிம்பிள்ஸ் சேஞ்ச் ஆகிடும். ஸோ சிம்பிள் சேஞ்ச் பண்ண பிறகு இது ப்ளஸில் ஒன்று மைனஸில் ஒன்று இருக்குது, கேன்சல் ஆகிடும். 17ல் நம்ம 1 கழிக்கும் போது, அதாவது இது மைனஸ் ஆகிடுது இல்லையா? 17 - 1 16. ஸோ 16x² ப்ளஸில் வரும். ஓகே, ஸோ அடுத்த பேர் பார்த்திங்கன்னா -2x + 1. ஓகே, இப்போது கோஷியன்ட்டில் ரெண்டு டேர்ம் இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணி நம்ம இங்கே வைக்கணும். ஓகே, ஸோ 2 × 8 16x². தென் 2 × x -2x. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் 16x² தான் இருக்குது, இங்கேயும் 16x² தான் இருக்குது. அப்போ இங்கே ஒரு 1 போட்டாலே போதும். 1ஆல் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது சேம் நம்பர்ஸ் வரும். ஸோ இங்கேயும் ஒரு 1 போடணும் இல்லையா? ஸோ 1 × 16x² 16x² அப்படியே வரும். 1 × -2x -2x அப்படியே வரும். 1 × 1 1 தான் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதெல்லாம் சிம்பிள் சேஞ்ச் பண்ணிடலாம். இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். தென் எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஓகே, ப்ளஸில் ஒன்று மைனஸில் ஒன்று இருக்கிறதுனால எல்லாமே கேன்சல் ஆகிட்டு ரிமைண்டர் 0 வந்துடும். ஸோ இப்படி 0 வந்த பிறகு நம்ம கொஷினை என்டையராக இங்கே எடுத்து எழுதணும். therefore √64x⁴ -16x³ + 17x² -2x + 1 = mod போடலாம், இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸ் போடலாம். இப்போ கோஷியன்ட்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள். 8x² - x + 1. ஸோ இதுதான் இதனோட ஸ்கொயர் ரூட். 8x² - x + 1. ஸோ மாடு போடலாம், அல்லது ப்ராக்கெட் போட்டு ஃப்ரண்ட்டில் ப்ளஸ் ஆர் மைனஸும் போடலாம். ஓகே, தேங்க்யூ.